ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்பதான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேர்ல உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரகாட்டம் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. கருப்பு வந்துட்டு ரொம்ப பிஸியா அங்கங்க சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் ராஜாங்கம் என்ன பண்ணனா அவர் தம்பிட்டு சொல்லி எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிரு அப்படின்னு சொல்றாரு. மலர் வந்து தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மருத்துவச்சி வந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லி நாடி பிடிச்சு பார்த்தாங்க. ஆனா நாடி அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி என்ன பண்றாங்க அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இதுக்கு இடையில அப்பத்தா கிட்ட அழுதுட்டு இருக்காரு கருப்பு. அப்ப அவங்க சொரண்டுறாங்க கைய. வேஷ்டி வச்சு மறைச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ டேய் எவ்வளவு நேரம் நான் கண்ண மூடிட்டே இருக்கிறது? கண்ணாடிய போட்டு விட்றா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கருப்பு வந்து என்கிட்ட கண்ணாடி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கவங்க சரி கடைசி ஆசை தானே போட்டு விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ கண்ணாடி போட்டு விட்டுறாங்க. இப்ப அவங்க வந்துட்டு கண்ணு முழிச்சு பாத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் கருப்பு கேக்குறாரு. எங்கடா தமிழ்ச்செல்வி அப்படின்னு இல்ல தகவல் சொல்லியாச்சு இப்ப வந்துருவா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேசி முடிச்ச உடனே தமிழ்ச்செல்வி வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே அழுகுறாங்க. அம்மாச்சி அம்மாச்சின்ட்டு அழுகுறாங்க. அப்போ கரெக்ட்டா வந்துட்டு ராஜாங்கம்க்கு ஞாபகம் வருது. அதாவது அந்த பாட்டி நான் இறந்துட்டேன் அப்டின்னா, என்னோட ட்ரங்க் பெட்டில என்னோட ஆசையெல்லாம் எழுதி வச்சிருப்பேன். அதெல்லாம் எடுத்து பாருங்கன்னு சொன்னாங்களே, அது ஞாபகம் வரும். அத எடுத்து பார்க்கலாம் அப்டின்னு சொல்றாங்க. அப்ப அத எடுத்து பார்க்கும்போது என்னோட கடைசி ஆசை வந்து தமிழ்ச்செல்வியும், சேதுபதியும் சேர்ந்து வாழணும் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இத கேட்டவுனே எல்லாத்துக்குமே ஒரே யோசனையா இருக்கு. ஆனா ஈஸ்வரி, சாவித்திரி இவங்களுக்கு என்ன அப்டின்னா, மத்த எல்லாருமே ஓகே அப்டிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஈஸ்வரி, சாவித்திரி வந்துட்டு இப்படியே தமிழ்ச்செல்வி உள்ள வந்துருவாளோ அப்டிங்கிறதுக்காக, அதெல்லாம் இப்ப எதுக்கு எடுத்து பார்த்துட்டு, இப்பலாம் அது தேவையில்லாதது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப வந்து என்ன நடக்க வேண்டிய காரியத்த பார்க்கலாம். அதெல்லாம் எதுக்கு இப்ப பார்த்துட்டு அப்டிங்கிறாங்க. ஏன்னா இப்படியே தமிழ்ச்செல்வி இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்டிங்கிறதுக்காக. ஆனா வந்துட்டு சேது என்ன யோசிக்கிறாருன்னா, அப்பத்தா நேத்து கூட என்ட்ட பேசுனாங்க. நான் தான் ஒத்துக்கல. அவங்களோட கடைசி ஆசை இதான் அப்டின்னா ஓகே தான் அப்டிங்கிற மாரி சேது சொல்லிர்றாரு. தமிழ்ச்செல்விக்கும் என்ன பதில் சொல்றது அப்டின்னு தெரியல. பேசாம இருக்காங்க. அப்ப அவங்க போயிட்டு அப்பத்தான்னு சொல்லிட்டு அவங்க கைய பிடிச்சு அழுகுறாங்க. அப்ப கையில வந்துட்டு நல்லா அந்த துடிப்பு தெரியுது. நாடி தெரியுதே அப்டின்னு சொல்லிட்டு திருப்பியும் கைய நல்லா புடிச்சு பார்க்கறாங்க. நாடி துடிப்பு இருக்கு. தமிழ்ச்செல்விக்கு ஒரே குழப்பமாயிருது. அப்பத்தான் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நாடி துடிப்பு இருக்கே அப்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க டாக்டருக்கு படிக்கிறாங்க இல்லையா? சோ நாடி எப்படி பார்க்கறது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன பண்றது? இவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன பண்றது? நம்மள வேற சேர்ந்து வாழுன்னு சொல்றாங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி செம்ம கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. சோ இப்போதைக்கு வேற வழி இல்ல. வீட்ல இருக்கிற எல்லாருமே சம்மதிச்சிடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேர்ந்து தான் வாழணும். ஏன்னா அப்பத்தாவோட கடைசி ஆசை இது அப்படின்னு சொல்லவும் 2 பேருமே ஓகே அப்படின்னு சொல்ற நிலைமை தான். ஆனா வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு ஒரே டவுட்டாவே இருக்கு. ஏன்னா 2, 3 டைம் வந்துட்டு அவங்க செக் பண்ணிடுறாங்க. கைய பிடிக்கிற மாரி பிடிச்சு பாத்துடுறாங்க. நாடி துடிப்பு இருக்கு. சோ இவங்க சாகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? அவங்க சாகல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா ஊருக்குள்ள எல்லாரும் என்ன நினைக்க போறாங்க? வீட்ல இருக்கிறவங்க என்ன நினைக்க போறாங்க? இவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படி பண்ணீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? இல்ல கோவப்படுவாங்களா? இல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுவாங்களா? இல்ல என்ன நடக்கும்? அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.